Good morning students. Today teaching for class 9th science. Today about the topic points to remember. Points to remember. இதை நம்ம தமிழில் நினைவில் கொள்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தமிழில் இதை நம்ம நினைவில் கொள்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளூயிட்ஸ் லெசனில் அதாவது இந்த ஃப்ளூயிட்ஸ் லெசனில் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் முக்கியமான கருத்துகள் எல்லாமே 2 மார்க்ஸ் ஷேஃபில் இங்கே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஒரு பாயிண்ட் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாமே மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு வினா அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இன்றைக்கி நம்ம டுடே கிளாஸில் பார்க்குறோம். இங்கே ஃபஸ்ட்டு 1 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 த ஃபோர்ஸ் விச் ப்ரொடியூசஸ் கம்ப்ரெஷன்ஸ் இஸ் கால்டு த்ரஸ்ட்டு. அதாவது த்ரஸ்ட் அப்படின்னாவே நம்ம தமிழில் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் அதாவது ரொம்ப ஓல்டு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். த்ரஸ்ட் அப்படின்னாவே உந்து விசை, அதாவது உந்து விசை, அதாவது உந்து விசை தான் நம்ம என்ன சொல்லுவோம் த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த த்ரஸ்ட்டுக்கு என்ன இருக்குது, ஒரு எஸ்ஐ யூனிட் இருக்குது, அதாவது உந்து விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஒரு ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ்னு வந்தாவே நம்ம மைண்டுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது நியூட்டன், சார் ஐசக் நியூட்டன். அவரோட நேம் தான் நமக்கு என்ன வரும், யூனிட்ஸாக வரும். அதை இங்கே கொடுத்துருக்காங்க. The force which produces compression is called thrust. Its SI unit is Newton. SI unit is Newton. Newton அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், சார் ஐசக் நியூட்டன் தான் நம்ம சொல்லுவோம். அதாவது ஐசக் நியூட்டன் தான் நம்ம சொல்லுவோம். இங்கே நம்ம ஷார்ட் நேரத்தில் நியூட்டன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது த்ரஸ்ட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், த்ரஸ்ட் அப்படிங்கிற அந்த ஃபோர்ஸுக்கு நம்ம என்ன யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறோம், நியூட்டன் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு த த்ரஸ்ட் ஆக்டிங் நார்மலி டு எ யூனிட் ஏரியா of a surface is called pressure. Its SI unit is Pascal. The thrust acting normally to a unit area of a surface is called pressure. Its SI unit is Pascal. அதாவது த்ரஸ்ட்டுங்கிறது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸ். அதாவது த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொன்னாவே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில், அதாவது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய ஒரு ஃபோர்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், த்ரஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த த்ரஸ்ட்டை தான் நம்ம ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ஆக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் நம்ம சொல்கிறோம் த்ரஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு ப்ரெஷர்னு சொல்லலாம். அப்போ ப்ரெஷர்னு வந்தாவே யார் வந்துடுவாங்க, பாஸ்கல். அப்போ த்ரஸ்ட்டோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்னது, பாஸ்கல். த த்ரஸ்ட் ஆக்டிங் நார்மலி டு எ யூனிட் ஏரியா ஆஃப் எ சர்ஃபேஸ் இஸ் கால்டு ப்ரெஷர். இட்ஸ் எஸ்ஐ யூனிட் இஸ் பாஸ்கல். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், எஸ்ஐ யூனிட் இஸ் பாஸ்கல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இதுக்கு எஸ்ஐ யூனிட் நம்ம என்ன சொல்கிறோம், பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட்டு இப்போ ஆல்ரெடி ப்ரெஷரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், த்ரஸ்ட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த அட்மாஸ்பியரிக் கேஸஸ். The pressure exerted by the atmospheric gases on its surrounding and on the surface of the earth is called atmospheric pressure. It's called atmospheric pressure. அதாவது வளிமண்டல அழுத்தம் நம்ம சொல்லுவோம். atmospheric pressure அப்படின்னா நம்ம சொல்லலாம் வளிமண்டல அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 atmங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்குது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் குறிக்குது. அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் நம்ம என்ன சொல்கிறோம், 1 atmனு சொல்கிறோம் ஷார்ட் மெத்தடில். இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை எ வெர்டிக்கல் காலம் ஆஃப் மெர்க்குரி ஆஃப் 76 சென்டிமீட்டர் ஹைட்டு. அதாவது 76 சென்டிமீட்டர் ஹைட்டு. இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மெர்க்குரியோட டென்சிட்டியோட லெவல் அப்படின்னு கேட்டாவே நம்ம என்ன சொல்கிறோம், 76 சென்டிமீட்டர்னு சொல்லலாம். அதாவது இங்கே ஃபஸ்ட்டு சொல்லலாம் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த அட்மாஸ்பியரிக் கேஸஸ் ஆன் த சரௌண்டிங் அண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது நம்ம வாழக்கூடிய சரௌண்டிங்கில் ஒரு ப்ரெஷர் இருக்குது, அதை நம்ம என்ன சொல்லுவோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு த கேஸஸ் ஆர் சரௌண்டிங் அண்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் இஸ் கால்டு அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 atm இஸ் கால்டு ப்ரெஷர். 1 atm அப்படின்னாவே 1 atmospheric pressure அப்படின்னு நம்ம சொல்லலாம். இஸ் த ப்ரெஷர் எக்ஸர்டட் பை த வெர்டிக்கல். அப்போ அந்த மாதிரி ப்ரெஷர் எங்கே ஆக்ட் ஆகுது, வெர்டிக்கல் ஷேப்பில் ஆக்ட் ஆகுது. த காலம் ஆஃப் மெர்க்குரி ஆஃப் 76 சென்டிமீட்டர் ஹைட்டு. அப்போ அந்த மெர்க்குரியோட காலம் நம்ம என்ன சொல்லலாம், 76 சென்டிமீட்டர் ஹைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே அதான் சொல்லியிருக்காங்க த எக்ஸர்டட் ஃபோர்ஸு, அதாவது மெர்க்குரி சொல்லியிருக்காங்க. மெர்க்குரியோட டென்சிட்டியோட காலம் எவ்வளவு, 76 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேரோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது அந்த லிக்விடோட டென்சிட்டியை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை என்ன சொல்கிறோம், பேரோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் இதை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே அதான் பார்க்குறோம். பேரோமீட்டர் இஸ் an instrument
யூஸ்டு டு மெஷர் த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அந்த பேரோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி என்ன சொல்லலாம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரோட என்ன பண்ண முடியும், மெஷர் பண்ண முடியும். அதாவது பேரோமீட்டர் நம்ம யூஸ் பண்ணி அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை என்ன பண்ணி நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதாவது பேரோமீட்டர் அப்படிங்கிறது திரவமானி, அதாவது திரவமானி அல்லது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த இடத்துல பேரோமீட்டர் அதாவது திரவமானி, லாக்டோமீட்டர், அதுக்கப்புறம் பால்மானி, அது மாதிரி சேக்ரோமீட்டர் அதாவது சர்க்கரைமானி, இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் இந்த லெசனில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதே வகையிலான ஒரு மீட்டர் தான் நம்ம சொல்கிறோம் பேரோமீட்டர். அதாவது வளிமண்டலத்தை அளக்கக்கூடிய ஒரு மீட்டருக்கு பேர் என்னது, பேரோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, த அப்வர்ட் ஃபோர்ஸ் எக்ஸ்பெரியன்ஸ்டு பை a body when partly or fully immersed in the fluid is called upthrust of buoyant force. upthrust of buoyant force அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஃபுல்லி ஃபோர்ஸை நம்ம சொல்கிறோம் upthrust of buoyant force அப்படின்னு நம்ம சொல்லலாம். The upward force experienced by a body when partly or fully immersed in a fluid is called upthrust or பயன் ஃபோர்ஸு. அதாவது நம்ம இதை என்ன சொல்கிறோம், பயன் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஒரு லிக்விடு நம்ம எடுத்துட்டாவே நேச்சுரலாகவே அதில் என்ன இருக்குது, ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்குது. அதை நம்ம என்ன சொல்லுவோம், உந்து விசை அல்ல, சாரி இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், மிதப்பு விசை அப்படின்னு சொல்லுவோம். பயன்சி அப்படிங்கிற மெத்தடுக்கு நம்ம மாறுவோம். அதாவது ஒரு லிக்விடுன்னு எடுத்துக்கிட்டாவே அதில் என்ன இருக்கும், ஒரு அப்வர்ட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கு பேர் பயன் ஃபோர்ஸ், மிதப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். The upward force experienced by a body when a partly or fully immersed in a fluid is called upthrust or buoyant force. upthrust or buoyant force அப்படின்னு நம்ம சொல்லலாம். upthrust or buoyant force அதாவது மிதப்பு விசை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, Cartesian driver is an experiment which demonstrates the principle of buoyancy and the ideal gas law. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஐடியல் கேஸ் லா, அதுக்கப்புறம் நேச்சுரல் கேஸ், இந்த மெத்தடுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், கார்டீசியன் டிரைவர் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கார்டீசியன் டிரைவர் இஸ் an experiment which demonstrate the principle of buoyancy and ideal gas law. அதாவது இந்த கார்டீசியன் டிரைவர் யூஸ் பண்ணி நம்ம இந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறோம், ஐடியல் கேஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே நம்ம கார்டீசியன் டிரைவர் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு, Pascal law states that an increases in pressure at any point inside a liquid at rest is transmitted equally and without any change in the all direction to every other point is the liquid. அதாவது பாஸ்கல் லா, அதாவது பாஸ்கல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட், ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்னு சொல்லலாம். அவர் லிக்விடோட ப்ரெஷரோட கான்செப்ட் தான் சொல்லியிருக்காரு. அதை இங்கே சொல்லியிருக்காங்க. பாஸ்கல் லா ஸ்டேட்ஸ் தட் an increases in pressure at any point inside a liquid. அதாவது எந்த ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த லிக்விடோட சென்டர் பாயிண்டில் என்ன இருக்கும், ப்ரெஷர் எல்லா சைடும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரெஷர் at any point inside the liquid at rest is transmitted equally and with any change in the all direction to every பாயிண்ட் in the liquid. அதாவது நம்ம லிக்விட்னு எடுத்துக்கிட்டாவே அந்த லிக்விடில் ப்ரெஷர் எல்லாமே என்ன இருக்கும், எல்லா சைடும் சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, the Archimedes principle state that when your body is partly or wholly immersed in a fluid, it experiences an upthrust or apparent loss of weight, which is equal to the weight of the fluid displaced by the immersed part of the body. The Archimedes அப்படிங்கிறவர் அவரும் சயின்டிஸ்ட்டு, ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட்டு. அவர் என்ன நமக்கு மெசேஜ் சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த போட் அதாவது கப்பல் வந்து எப்படி நீரில் மிதக்குது அப்படிங்கிற மெத்தடை சொல்லியிருப்பார். அவரை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம். ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட் தட் வென் யுவர் பாடி இஸ் ஃபர்ட்லி ஆர் ஃபர்லி இமர்ஸ்டு இன் எ fluid, it experiences an upthrust or apparent loss of weight, which is the equal to the weight of the fluid displaced by the immersed part of the body. அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு லிக்விட் எடுத்துக்கிட்டாவே அந்த லிக்விடில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டோட வெயிட் எந்தளவுக்கு இருக்கோ அந்த வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டரை அது டிஸ்பிளேஸ் பண்ணும். அது டிஸ்பிளேஸ்டு பண்ணணும் அப்படின்னா இடப்பெயர்ச்சி செய்யும், நீரை இடப்பெயர்ச்சி செய்யும். அப்படி டிஸ்பிளேஸ்டு பண்ணுறப்ப அந்த திங்ஸ் ஆனது என்னாகும், ஃப்ளோட்டேஷன், மிதக்கும் தன்மையை அது பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. நேச்சுரலாக ஒரு லிக்விடுன்னு எடுத்துக்கிட்டாவே அந்த லிக்விடில் அந்த திங்ஸ் என்ன பண்ணும், தன்னோட வெயிட் எந்தளவுக்கு இருக்குதோ அந்த வெயிட்டுக்கேற்ற வாட்டர் என்ன பண்ணும், டிஸ்பிளேஸ்டு பண்ணும். அப்படி டிஸ்பிளேஸ் பண்ணுறப்ப அந்த திங்ஸ் எப்படி இருக்கும், மிதக்கும் அப்படிங்கிற தன்மை நம்ம உணர முடியும். நெக்ஸ்ட்டு, த ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் ஸ்டேட் தட் an your body partly or fully immersed in a fluid, it experiences an upthrust or apparent loss of weight, which is the equal to the weight of the fluid displaced by the immersed part of the body. அதாவது சொல்லியிருக்காங்க, ஆர்கிமிடிஸ் அதை சொல்லியிருக்காரு, வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷரை பற்றி சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு,
density is known as mass per unit. Density is known as mass per unit. Volume of your body, its SI unit is kg meter minus cube. Density is n mass of per unit. Density அப்படின்னா அந்த மாஸை நம்ம மாஸும் வால்யூம் எடுத்துக்கிறாங்க ஆஃப் யோர் பாடி. அப்போ அதோட எஸ்ஐ யூனிட்ஸ் என்ன வரும்? மாஸ்க்கு கேஜி, வால்யூமுக்கு மீட்டர் -3 வரும். அது இம்பார்ட்டன்ட். ஸோ மார்க்ஸ் மேக்ஸிமம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டி. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஒப்படர்த்தி நம்ம அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே ரிலேட்டிவ் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ பிட்வீன் த density of a substance and density of water. The relative density of the body is pure number and the has no units. அதாவது ரிலேட்டிவ் டென்சிட்டி அப்படின்னாவே நம்ம எந்த திங்ஸோட டென்சிட்டியை மெஷர் பண்ணணுமோ அதோட எதை கம்பேர் பண்ணணும்? நம்ம வாட்டரோட டென்சிட்டி, பியூர் வாட்டரோட டென்சிட்டி மெஷர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண முடியும்? டென்சிட்டியை மெஷர் பண்ண முடியும். இந்த மாதிரி மெத்தடை நம்ம என்ன சொல்லுவோம்? ரிலேட்டிவ் டென்சிட்டி, ஒப்படர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எந்த லிக்விடோட டென்சிட்டி நம்ம மெஷர் பண்ணணுமோ அந்த டென்சிட்டியோ அந்த பியூர் வாட்டரோட டென்சிட்டி என்ன பண்ணணும்? நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். இது மாதிரி கம்பேர் பண்ணாவே நம்ம என்ன சொல்லுவோம்? அதுக்கு பேர் ரிலேட்டிவ் டென்சிட்டி சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோமீட்டர். ஹைட்ரோமீட்டர் இஸ் a device used to measure the relative density. அப்போ அந்த ஹைட்ரோமீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? ரிலேட்டிவ் டென்சிட்டி நம்ம மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைட்ரோமீட்டர் இஸ் a device used to measure the relative density of liquids based on the Archimedes principle. Based on the Archimedes principle. பேசிக்காகவே இது எதுக்கு யூஸ் ஆகுது? ஆர்கிமிடிஸோட பிரின்சிபலில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. த ஹைட்ரோமீட்டர் இஸ் a device used to measure the relative density. Density is liquid based on the Archimedes principle. அப்போ அந்த ரிலேட்டிவ் டென்சிட்டி மெஷர் பண்ண என்ன பண்ணுறது? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் யூஸ் ஆகுது. அதுலேயே ஹைட்ரோமீட்டர் யூஸ் ஆகுது. ஹைட்ரோமீட்டர் எந்த பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபலில் தான் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு லாக்டோமீட்டர். த லாக்டோமீட்டர் இஸ் a device used to check the purity of milk by measuring its density using the Archimedes principle. The lactometer is a device used to check the purity of milk. நம்ம லாக்டோமீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி பியூர் மில்கா அல்லது வாட்டர் மிங்கிள் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறோம்? இந்த லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணுறோம். The lactometer is a device used to check the purity of the milk by the measuring its density of using Archimedes principle. அப்போ இந்த மாதிரி மெத்தடுக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், அதாவது பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் த்ரஸ்ட்டு, அதாவது உந்து விசை அப்படிங்கிறத பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதோட யூனிட்ஸ் என்னது? நியூட்டன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி? ப்ரெஷர். ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்னது? பாஸ்கல். ப்ரெஷர் யார் கண்டுபிடிச்சாங்க? பாஸ்கல். அதனால் யூனிட்ஸ் என்னது? ப்ரெஷரோட யூனிட்ஸ் பாஸ்கல் அப்படிங்கிற நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோம்? மெர்க்குரியோட காலம் அளவு 76 சென்டிமீட்டர் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அது ஷார்ட் மெத்தடில் 180 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அப்படின்னு சொல்ல பேர். 180 அதாவது 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது 1 வளிமண்டல அழுத்தம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பேரோமீட்டருங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர், அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் இருக்க ப்ரெஷர் மெஷர் பண்ண என்ன யூஸ் ஆகுது? பேரோமீட்டர் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு த அப்வர்ட் ஃபோர்ஸு, அது அப்வர்ட்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்கிறோம்? உந்து விசை அப்படின்னு சொல்லலாம். ஒரு நீர் வாட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே, ஒரு லிக்விட்னு எடுத்துக்கிட்டாவே அதில் என்ன இருக்கும்? மிதப்பு விசை, பயான்சி இருக்கும். அந்த மெத்தட் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கார்சியன் டைவர் யூஸ் பண்ணி ஐடியல் கேஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்கல்லானா எதை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுது? ப்ரெஷரை பற்றி ஐடென்டிஃபை பண்ணுது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆர்கிமிடிஸ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம அந்த போட் வந்து மிதக்கிறதுக்கு ரீசனாக யார் சொன்னார்? ஆர்கிமிடிஸ். ஒரு லிக்விடில் ஒரு திங்ஸ் இருக்குனாவே அது வெயிட்டுக்கு ஈக்குவலான வாட்டர் என்ன பண்ணணும்? டிஸ்பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னா டென்சிட்டியோட எஸ்ஐ யூனிட்ஸ், அதாவது டென்சிட்டிக்கு என்ன சொல்கிறோம்? கேஜி மீட்டர் மைனஸ் கியூப் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ரிலேட்டிவ் டென்சிட்டினாவே வாட்டரும் நம்ம எந்தோட டென்சிட்டி மெஷர் பண்ணணுமோ அதையும் என்ன பண்ணுவோம்? கம்பேர் பண்ணுறோம். அது பேர் ரிலேட்டிவ் டென்சிட்டி. ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம என்ன சொல்லலாம்? ஒரு லிக்விடோட டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி மெஷர் பண்ண முடியும். லாக்டோமீட்டர் யூஸ் பண்ணி பால் வந்து பியூர் மில்கா அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ண யூஸ் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் அந்த ஃப்ளூயிட் லெசனில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.